இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையான போர் தற்போது நிற்பதாக தெரியவில்லை. இன்று காலை ஈரான் 300க்கும் மேற்பட்ட மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை இஸ்ரேல் மீது ஈரான் அனுப்பி அங்கே பெருத்தளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. நண்பர்களே, ஈரான் அனுப்பிய மிசைல்கள் பெரும்பாலும் இஸ்ரேல் நாட்டின் அயர்ன் டோம் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினால் தடுக்கப்பட்டதாகவும், ஆனால் ஒரு சில ஏவுகணைகள் அயர்ன் டோம் வான்வெளி பாதுகாப்பினையும் மீறி இஸ்ரேலில் சென்று அங்கு பெருத்த சேதத்தை விளைவித்ததாகவும் கூறப்படுகிறது. நண்பர்களே, ஈரான் 2 விதமாக மிசைல்கள் அனுப்பியுள்ளது. முதலில் ஒரு வகையிலும் அடுத்தபடியாக 2வது முறையும் அது மிசைல்கள் அனுப்பிய போது இஸ்ரேலில் உள்ள அயர்ன் டோம் சிஸ்டத்தை மீறி இஸ்ரேல் நாட்டிற்குள் சென்று ஏராளமான மிசைல்கள் விழுந்ததாக கூறப்படுகிறது. ஈரான் அனுப்பிய மிசைல்கள் எல்லாமே வெவ்வேறு உயரத்தில் பறந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. 10 கிலோமீட்டருக்கு கீழேயும் 10 கிலோமீட்டருக்கு மேலேயும் 100 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேலேயும் என 3 விதங்களில் ஈரான் நாட்டின் மிசைல்கள் இஸ்ரேலை தாக்குவதற்காக அனுப்பப்பட்டன என்று தெரிய வருகிறது. ஈரான் பல விதங்களிலும் பலவிதமான பெயர்களிலும் பலவிதமான வேகத்தில் செல்லக்கூடிய மிசைல்களையும் தயாரித்து வைத்துள்ளது. இன்று காலை அனுப்பப்பட்ட மிசைல்களில் பெரும்பாலான மிசைல்கள் சூப்பர்சோனிக் மிசைல்களாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. நண்பர்களே, ஹைப்பர்சோனிக் வேகத்தில் செல்லக்கூடிய மாக் 5 என்ற வேகத்தில் செல்லக்கூடிய மிசைல்களும் இந்த தாக்குதலில் ஈரான் பயன்படுத்தியாக கூறப்படுகிறது. நண்பர்களே, ஆகவே இந்த தாக்குதலின் காரணமாக இஸ்ரேலில் பெருத்த சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து இஸ்ரேல் என்ன கூறியிருக்கிறது என்றால், நாங்கள் முதல் தாக்குதலோடு நிறுத்தப் போவதில்லை, தொடர்ந்து தாக்குதல் நடத்தி ஈரான் எந்த விதத்திலும் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்கும் வகையில் அதற்கான தாக்குதலை தொடர்ந்து நாங்கள் செய்து வருவோம் என்று ஏற்கனவே நேற்று கூறியது. இன்று அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் தனது மிசைல்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேலை தாக்கியுள்ளது. நண்பர்களே, நாளை 15/6/2025 அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் இடையே இந்த அணு ஆயுதம் ஒழிப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக இருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் இனியும் கலந்து கொள்வது பற்றி முடிவெடுக்கவில்லை என்று ஈரான் தற்போது தெரிவித்துள்ளது. நண்பர்களே, இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதால் பேச்சுவார்த்தையில் வெற்றி ஏற்பட்டாலும் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதை நிறுத்தப் போவதில்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இஸ்ரேல் நேற்று 13/6/2025 தனது 200க்கும் மேற்பட்ட விமானங்களை அனுப்பி மிசைல்களை அனுப்பி ஈரானை தாக்கியதாக கூறப்படுகிறது. நண்பர்களே, இஸ்ரேல் நாட்டின் மொசாத் அமைப்பு அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. இந்த மொசாத் அமைப்பானது தனது நடவடிக்கையின் மூலம் இராணுவ அதிகாரிகள் மற்றும் ஆர்மி ஜெனரல் போன்ற அதிகாரிகள் எல்லாம் கூட்டம் நடத்தப்பட உள்ள விவரத்தை இஸ்ரேலுக்கு தெரிவித்ததாகவும், கூட்டம் நடக்க உள்ள இடத்தையும் அதன் விவரங்களையும் இஸ்ரேலுக்கு தெரிவித்ததாகவும், அதன் அடிப்படையிலேயே அங்கு இஸ்ரேல் இராணுவம் விமானப்படை மூலம் அங்கு தாக்குதல் நடத்தி ஈரானின் ஆர்மி ஜெனரல் மற்றும் அணுகுண்டுகள் தயாரிக்கும் சயின்டிஸ்டுகள் போன்றவரை தாக்கி அவர்களை கொன்றதாக கூறப்படுகிறது. நண்பர்களே, ஈரான் நாட்டின் உள்ளே இருந்தே ஈரானை தாக்குவதற்காக தேவையான ட்ரோன்களையும் இந்த மொசாத் அமைப்பு ஈரானிற்கு களவாடி சென்று உள்ளே ஒளித்து வைத்து அங்கிருந்து விமானங்கள் தாக்கும் போது ட்ரோன்கள் மூலமும் இந்த மொசாத் அமைப்பினர் ஈரானை தாக்கியதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, இந்த தாக்குதலில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபடவிட்டாலும், ஏனென்றால் அமெரிக்கா என்ன கூறுகிறது என்றால், நாங்கள் இந்த போரில் ஈடுபடவில்லை, ஆகவே எங்கள் நாட்டின் இராணுவ தளங்கள் ஆங்கங்கே உள்ளவர்கள் மீது எவ்வித தாக்குதலையும் ஈரான் செய்துவிடக்கூடாது என்று ஈரானை எச்சரித்துள்ளது அமெரிக்கா. நண்பர்களே, ஆனால் இஸ்ரேலை தூண்டிவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவது போன்று பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது போன்று நடத்தி கொண்ட அமெரிக்கா இஸ்ரேல் எங்கள் மீது தாக்குவதற்கு தேவையான அனைத்து வகையான நடவடிக்கைகளும் அமெரிக்கா தான் எடுத்துள்ளது. ஆகவே அமெரிக்காவை நாங்கள் சும்மா விடப்போவதில்லை என்று அமெரிக்காவையும் ஈரான் மிரட்டியுள்ளது. நண்பர்களே, இந்த போரில் யார் ஜெயிக்க உள்ளார்கள் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது அல்லவா? ஈரான் தனது படைபலத்தை அதிக அளவில் பெருக்கியுள்ளது. 1980 முதல் 88 வரை ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடந்த போரில் அப்போதிருந்தே ஈரான் தனது படைபலத்தை பெருக்கி வந்தது.
ஏலமான மிசைல்களையும் ஏலமான விமானங்களையும் வாங்கி அதை குவித்துள்ளது நண்பர்களே. படை வீரர்கள் என்று பார்க்கும்போது ஈரானில் சுமார் 6,70,000 படை வீரர்கள் செயல்படும் விதத்தில் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலில் 1,70,000 படை வீரர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆனால் விமானங்கள் என்று பார்க்கும்போது ஈரானை விட இஸ்ரேல் அதிக எண்ணிக்கையில் விமானங்களை வைத்துள்ளது. ஆனால் மிசைல் என்று பார்க்கும்போது ஈரான் அதிக அளவில் மிசைல்களை தயாரித்து வைத்துள்ளது நண்பர்களே. ஆனால் இஸ்ரேலிடம் அதிக அளவில் தொழில்நுட்பங்களும் அதிக அளவில் நண்பர்களையும் வைத்துள்ளது உதவிக்கு. ஆகவே இந்த போரில் தொழில்நுட்பங்கள் ஜெயிக்கப் போகின்றதா அல்லது ஈரான் வைத்துள்ள மிசைல்கள் ஜெயிக்கப் போகின்றதா என்பதை இந்த போரில் தெரிய வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் நண்பர்களே. ஈரான் இஸ்ரேலை இத்தனை வருடம் நேரடியாக தாக்காமல் ப்ராக்சி வார் மூலம், அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பினர், ஹவுதிஸ் அமைப்பினர், ஹமாஸ் அமைப்பினர் போன்ற போராளி குழுக்களை லெபனான், சிரியா போன்ற நாடுகளில் வளர்த்துவிட்டு அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அவர்களுக்கு நிதி உதவி செய்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்த நண்பர்களே. ஆனால் தற்போது நேற்று நடந்த இஸ்ரேல் தாக்குதலில் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பினரோ அல்லது ஹமாஸ் அமைப்பினரோ ஈரானிற்கு ஆதரவாக அவர்களும் மிசைலை அனுப்பி இஸ்ரேல் நாட்டினை தாக்குவதற்கு உதவி செய்யவில்லை என்று தெரிய வருகிறது. ஏனென்றால் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஹமாஸ் அமைப்பினரும் இஸ்ரேல் இராணுவத்தால் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக தாக்கப்பட்டு அவர்கள் ஏராளமான பொருள் செலவு மற்றும் ஆயுத செலவுகள் ஏற்பட்டு அவர்கள் சற்று தற்போது மிக சிரமத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது நண்பர்களே. ஆகவே அவர்கள் இந்த போரில் ஈடுபடாமல் சற்று ஒதுக்கியிருந்ததாக கூறப்படுகிறது. ஈரானும் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக பொருளாதார தடை காரணமாக அந்த நாட்டில் அதிக அளவு டாலர் மதிப்பில்லாத காரணத்தினாலும் பிற நாடுகளுக்கு வர்த்தகம் செய்ய முடியாத காரணத்தினாலும் ஈரானின் பொருளாதாரமும் சற்று வலுவிழந்துள்ளது. ஆகவே ஈரான் இந்த போரில் அதிக அளவில் குதிப்பது சற்று சிரமத்தையே ஈரானுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே. இஸ்ரேலின் முக்கிய நோக்கம் ஈரான் எந்த விதத்திலும் அணாயுதத்தை தயாரித்து விடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தற்போது அணாயுதம் தயாரிக்க உள்ள இடங்களை எல்லாம் அது தாக்கி அழித்து விட்டோம் என்று கூறுகிறது நண்பர்களே. ஆனால் இஸ்ரேல் மட்டும் தன்னுடைய சொந்த பலத்தினால் ஈரானில் உள்ள ஈரான் தயாரிக்கக்கூடிய அணு உலைகள் உள்ள எந்த இடத்தையுமே தாக்கி அழிக்க முடியாது என்று தெரிகிறது நண்பர்களே. முக்கியமான இடம் நடான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் சுமார் 60 முதல் 100 மீட்டர் வரை ஆழத்தில் குழி பறித்து அங்கு பங்கர்கள் தயாரிக்கப்பட்டு அந்த பெரிய குழிகளில் ஏராளமான கான்கிரீட் அமைப்புகள் பல அடுக்குகளில் அமைக்கப்பட்டு பாறைகள் அமைக்கப்பட்டு ஆகவே எந்த விதமான சேதாரமும் அந்த நடான்ஸ் பகுதியில் ஏற்படாத வண்ணம் அது அணு உலைகளை அமைத்து யுரேனியத்தை என்ரிச்மெண்ட் செய்து வருவதாக கூறப்படுகிறது நண்பர்களே. இந்த யுரேனியம் தான் அணுகுண்டு தயாரிப்பதற்கு தேவையான ஒரு மூலப்பொருள் என்பது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். அதே போன்று ஃபோர்டு என்று சொல்லக்கூடிய இடத்தில் அணு உலை உள்ளது. இந்த ஃபோர்டு என்று சொல்லக்கூடிய இடமானது மலை பிரதேசம். மலையை சுமார் 60 மீட்டர் ஆழத்திற்கு கீழே குடைந்து பெரிய அளவிலான டனல் அமைத்து அந்த டனல் உள்ள பகுதிக்கு உள்ளே இந்த அணு உலைகள் அமைக்கப்பட்டு அங்கு அணு ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருவதாக தெரிகிறது நண்பர்களே. ஆகவே இந்த 2 இடங்களையும் அழிப்பது என்பது மிக கடினமான ஒன்று என்று வல்லுநர்கள் கூறி வருகின்றார்கள். இதை அழிக்க வேண்டுமென்றால் தொடர்ந்து விமானங்கள் மூலம் குண்டுகள் மற்றும் மிசைல்களை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தால் ஓரளவுக்கு அங்கே அழிக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம். ஆனால் அது அவ்வளவு சாத்தியமல்ல. ஏனென்றால் அவ்வாறு விமானங்களை பயன்படுத்தும் போது ஈரான் தன்னுடைய விமானங்களையும் தன்னுடைய மிசைல்களையும் பயன்படுத்தி இஸ்ரேலின் விமானங்களையும் மற்ற இதர தாக்குதல் ஆயுதங்களையும் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன நண்பர்கள். ஆக வல்லுநர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்க முடியாது என்று கூறுகின்றார்கள். அமெரிக்கா தான் வைத்துள்ள GBU-57 என்று சொல்லக்கூடிய MOP என்ற குண்டு பயன்படுத்தி, MOP என்றால் மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் என்று சொல்லக்கூடிய அதிக அளவு தாக்குதலை கொடுக்கக்கூடிய அந்த GBU-57 என்ற குண்டினை பயன்படுத்தித்தான் இந்த மலை பிரதேசங்களை தாக்கி அழிக்க முடியும் என்று கூறுகிறார்கள் நண்பர்களே. ஆகவே அந்த விதமான ஆயுதங்கள் இஸ்ரேலிடம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல்
சுமார் 1000 கிலோமீட்டர் பறந்து வந்து அது ஈரானை தாக்க வேண்டும். அவ்வாறு 1000 கிலோமீட்டர் பறந்து வரும்போது அதிக அளவு பறந்து செல்லக்கூடிய விமானங்களை அதை பயன்படுத்தப்பட வேண்டியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 1000 கிலோமீட்டர் பறந்து வரும்போது அந்த விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய வசதியையும், வானத்திலே எரிபொருள் நிரப்பக்கூடிய வசதியையும் அது ஏற்படுத்தி கொள்ள வேண்டியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அது செல்லும் வகையில் ஈராக், சவுதி அரேபியா போன்ற நாடுகளையும் கடந்து செல்ல வேண்டியுள்ளது. அந்த நாடுகளின் ஒத்துழைப்பு அதிகமாக தேவைப்படுகிறது நண்பர்களே. ஆகவே ஈரான் சற்று நிதிநிலை மோசமாக இருந்தாலும் அது எவ்வகையிலும் அணுஆயுதத்தை தயாரித்தே ஆக வேண்டும் என்று அது எண்ணி வருகிறது. ஏனென்றால் லிபியா நாட்டினை ஒரு காலத்தில் அமெரிக்கா தாக்கி அந்த ஆயுதம் வைத்திருக்கிறது, இந்த ஆயுதம் வைத்திருக்கிறது என்று கூறி லிபியா அதிபர் திரு கடாபி அவர்களை தாக்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் வலுவிழக்க செய்தார்கள். அதே போன்று ஈராக்கில் மக்களை கொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் வெப்பன் இருக்கின்றது என்று கூறி ஈராக்கின் மீது படையெடுத்து ஈராக்கிலே ஒன்றுமில்லாமல் அழித்தார்கள் இந்த அமெரிக்கர்கள். அதே போன்று ஈரானையும் அவ்வாறு அழித்துவிட வேண்டும், அவர்கள் அணுஆயுதத்தை தயாரித்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கில் அமெரிக்கா கடந்த பல ஆண்டுகளாக திட்டமிட்டு அதன் அடிப்படையிலேயே இஸ்ரேலை பயன்படுத்தி வருவதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது அமெரிக்காவை நண்பர்களே. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அணுகுண்டு தயாரிக்க விடாமல் வைத்திருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழும்பொழுது, வேண்டுமென்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானின் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய இடங்களை ஒன்றில்லாமல் அழிக்க முடியும். ஆனால் அவ்வாறு அழித்தாலும் ஈரானின் நட்பு நாடுகளான ரஷ்யா, சீனா, வடகொரியா போன்ற நாடுகள் தனது அணு ஆயுதங்களையே ஈரானிடம் கொடுத்து இதோ பயன்படுத்திக்கொள் என்று சொல்லக்கூடிய காலமும் வரக்கூடும் நண்பர்களே. ஏனென்றால் அமெரிக்கா மீது உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் தன்னுடைய நட்பு நேட்டோ நாடுகளுமே அமெரிக்காவை தற்போது பிடிக்கவில்லை என்று கூறி வருகிறது. அதனுடைய நடவடிக்கை அவ்வாறு தான் இருக்கிறது. உலகத்தில் உள்ள பல நாடுகளை அழித்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று கூறி வரும் அமெரிக்கா ரஷ்யாவில் கடந்த 2-3 வருடங்களாக சாங்ஷன்ஸ் பொருளாதார தடை என்று கூறி அங்குள்ள மக்கள் கஷ்டப்படுவதை, சிரமப்படுவதை அமெரிக்கா என்னவென்று கூறுகிறது நண்பர்களே. கடாஃபியில் தாக்குதல் நடத்தி அந்த மக்கள் சிரமப்பட்டதை அமெரிக்கா என்னவென்று கூறுகிறது நண்பர்களே. அதே போன்று ஈராக்கில் படையெடுத்து ஈராக் அதிபர் திரு சதாம் ஹுசேன் அவர்களின் குடும்பத்தையே அழித்து அந்த மக்களை சிரமப்பட செய்ததை என்னவென்று கூறுகிறது அமெரிக்கா நண்பர்களே. அதே போன்று உக்ரைன் நாட்டில் உக்ரைன் அதிபர் திரு ஜெலன்சி அவர்களை தூண்டிவிட்டு அவருக்கு வேண்டிய ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யாவிடம் போரிடச் செய்து ரஷ்யா தாக்குதலினால் சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட உக்ரைன் நாட்டு மக்கள் எல்லாம் வெளியேறிவிட்டனரே. அதை என்னவென்று கூறுகிறது அமெரிக்கா நண்பர்களே. ஆகவே தான் செய்தால் அது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கிடையாது, அந்த நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று அமெரிக்கா கருதுகிறது போன்று தெரிகிறது. ஆனால் பிற நாடுகள் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் செய்யாவிட்டாலும் நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் செய்கிறீர்கள் என்று ஒரு எச்சரிக்கையை கொடுத்து அந்த நாடுகளை மிரட்டுவது என்று ஒரு வாடிக்கையாகவே கொண்டுள்ளது அமெரிக்கா நண்பர்களே. ஆகவே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஒன்று சேர்ந்து ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு மையத்தை முழுமையாக அழித்து விட்டாலும் பிற நாடுகளிலிருந்து ஈரான் அணு ஆயுதத்தை வாங்கக்கூடும் நண்பர்களே. ஏனென்றால் நார்த் கொரியாவை பலவாறு மிரட்டினார்கள் அமெரிக்கர்கள். அவர்களை எதிர்த்து உங்களை தாக்காமல் விடமாட்டேன் என்று அந்த நாடு எந்த விதமான நாட்டிற்கும் பயப்படாமல் சீனாவையும் ரஷ்யாவையும் தனது நண்பனாக கொண்டு ஏராளமான ஏவுகணைகளை செய்து சோதனை செய்து அவற்றை தயாரித்து வருகிறது. அணுகுண்டு தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அணுகுண்டையும் தயாரிக்கும் முயற்சியில் அதை ஈடுபட்டு வருகிறது. நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்து அவற்றையும் அமெரிக்காவிற்கு எதிராக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது நண்பர்களே. ஆகவே அமெரிக்காவின் எதிரிகள் தற்போது அதிகமாக கொண்டே வருகின்றார்கள் நண்பர்களே. இஸ்ரேலுக்கு 2 நோக்கங்கள் தான் மிக முக்கியமானவை நண்பர்களே. ஈரான் அணு ஆயுதம் தயாரித்து விடக்கூடாது. இரண்டாவது, அங்குள்ள தற்போது திரு அப்துல்லா அலி காமேனி அவர்களையும் தற்போதுள்ள அரசையும் நீக்கிவிட்டு வேறு அரசை அங்கு கொண்டு வந்து விட்டால், ஏனென்றால் லெபனானில் அரசு வேறு மாறியுள்ளது, சிரியாவில் வேறு அரசு மாறியுள்ளது. அதே போன்று ஈரானிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டால் அவர்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதை தொடர்ந்து ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் இஸ்ரேலுடன் நண்பர்களாக இருக்க முன்வருவார்கள் என்ற அர்த்தத்தில் தற்போது இந்த போர் நடக்கின்றது நண்பர்களே. ஆகவே தொடர்ந்து இந்த போர் இந்த அணு ஆயுத தயாரிப்பு மையத்தை அழிக்கும் வரை நடக்கும் என்றே தெரிய வருகிறது நண்பர்களே.
இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.